நடிப்பில் மட்டும் இந்த மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்ல அரசியலுக்கு வந்தால் ஏற்றுக்கொள்வார்களான்னு ஒரு சந்தேகம் வந்து அப்ப என்ன பண்றாரு, அண்ணா முதலமைச்சரான பிறகு அவருக்கு அந்த ஆசை வந்துருச்சு. காரணம், நீங்க இந்த கருணாநிதியினுடைய அரசியல் மாய்மாலங்கள் அப்படிதான் சொல்லணும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நம் நாடு படத்துல அந்த காட்சி ஓடும்போது சினிமா தியேட்டர்ல நின்று பார்க்கிறார். சினிமாவை அங்கீகரித்து விட்டார்கள், சினிமா மூலம் அரசியலை அங்கீகரித்து விட்டார்கள்னு அப்பத்தான் தெரிந்து கொண்டு, திமுகவில் இருந்த காலத்துல கருணாநிதி சூது சூழ்ச்சி வஞ்சகம் இது மொத்த உருவம். இந்த கருணாநிதி என்ன பண்றாரு, எம்ஜிஆருக்கு கையே எடுத்து எம்ஜிஆர் கண்ணையே குத்துறாரு. கருணாநிதி ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, எம்ஜிஆர் மன்றங்களை கலைத்ததன் மூலம் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று மூல கலங்கினவன் பூரா இப்படி ஒரு செய்தியை பரப்புகிறார்கள். அவர்கள் பூரா எலுமிச்சங்காயை தேய்ச்சி குளிங்க, கொஞ்சம் மூளை குளிர்ச்சி அடையும். இப்படி ஒரு புது கூட்டத்தில் பேசுறாரு. சைதை என்ன பண்றாரு, நேர போய் மைக்க பிடிச்சி சித்தம் கலங்கியவர்களுக்கு தேய்த்து குளிப்பதற்காக எலுமிச்சங்காய் மாலைன்னு கருணாநிதிக்கு போடுறாரு. அடித்து துவைச்சு காய வச்சிடறானு. சினிமாவில் செய்த அந்த அறச்செயலை அரசியலிலும் செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். 72ல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77ல் முதலமைச்சர். காமராஜருக்கு பிறகு பெரியாருக்கு பிறகு மக்களை ஊடுருவிய ஒரு தலைவர் எம்ஜிஆர். மக்களை ஏமாற்றாத 2 பேர், பெரியார் காமராஜர். பெரியார் காமராஜர் 2 பேரை கலவை செய்த ஒரு ஆள் தான் எம்ஜிஆர். ரிஃப்ளெக்ட் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டிய அவர்கள் தான் இருந்திருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே சார். ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட புகழை தான் பாடிட்டு இருக்காங்க அவர் கட்சிக்காக. ஸோ அவரை பற்றி நிறைய தெரியாமல் இருக்குது. நம்ம ரீசெண்டாக பேசும்போது கூட, நேற்று அவரை பற்றி பேசும்போது கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் ஒரு வேடிக்கையான விஷயத்தை பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் அவர் நிறையா பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் கடந்து வந்த பாத்தை பற்றி சொல்லுங்கள் சார். அவர் எப்படி சினிமாக்குள்ளே வந்தார், எப்படி அவர் வந்து சிஎம் நாற்காலியில் போய் அமர்ந்தார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். எம்ஜிஆருடைய பலமே மக்கள் சக்தி தான். நீங்கள் திரைப்படத்துறையில் அவரை முதலமைச்சராக, அமைச்சராக, நகராட்சி தலைவராக மக்கள் சினிமாவில் அவரை பார்த்தாங்க. முதலமைச்சராக பார்க்கல, அதனால ஒரு அரசியல் அதிகார மையமாக பார்த்தார்கள். அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இந்த நடிப்பில் மட்டும் இந்த மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லை அரசியலுக்கு வந்தால் ஏற்றுக்கொள்வார்களான்னு ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ என்ன பண்ணுறாரு, அதற்காக பயிற்சிக்காகத்தான் நம் நாடுன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் நகராட்சி தேர்தலில் நின்று மக்கள் ஓட்டு போட்டு இவர் வெற்றி பெற்று ஊர்வலமாக அழைத்து வருவதை போல ஒரு சேன் விற்க சொன்னார். நீங்கள் அண்ணா முதலமைச்சரான பிறகு அவருக்கு அந்த ஆசை வந்துருச்சு. காரணம், நீங்கள் இந்த கருணாநிதியினுடைய அரசியல் மாய்மாலங்கள் அப்படிதான் சொல்லணும். அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நல்லவர்களுடைய வெற்றிடமே இல்லாமல் போச்சு. காங்கிரஸ் காலத்தில் நல்லவர்கள் அதிகாரத்தில் இருந்தாங்க. அண்ணா வந்த பிறகு அவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு. இது எம்ஜிஆருக்கு ஒரு நெருடலாக இருக்குது. நீங்கள் குறிப்பாக கருணாநிதி தான், வேறு யாருமே இல்லை. அப்போ இந்த அரசியல் ரொம்ப ஆபத்தானது, சந்தர்ப்பவாத அரசியல். மக்களுக்கு இதை எந்த நன்மையுமே செய்ய முடியாது. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே பேசுவார், தன் மக்கள் நலம் ஒன்றேதான் கருத்தில் கொள்ளுவார், காசு அடிக்க தாயா பார்ப்பாங்கிறத அவர் அப்பயே பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணிட்டு நம் நாடு படத்தில் அந்த காட்சி ஓடும்போது சினிமா தியேட்டர்ல நின்று பார்க்குறாரு. மக்கள் எல்லாம் வாங்கையா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம் ஐயா அந்த பாட்டு. அப்போ மக்கள் என்ன பண்ணுறா, சினிமா தியேட்டர் இருக்கிற பூரா ஒன்ஸ் மோர் மறுபடியும் அதே காட்சியை போடியாங்கிறான். அப்போ தான் அவர் பார்க்குறாரு, மக்கள் நம்மை அங்கீகரித்து விட்டார்கள். எங்க அரசியல், சினிமாவை அங்கீகரித்து விட்டார்கள், சினிமா மூலம் அரசியலை அங்கீகரித்து விட்டார்கள்னு அப்பத்தான் தெரிந்து கொண்டு, நீங்கள் அந்த தியேட்டர் மூளையில், அதாவது பாக்ஸில் மேலே கூட நாகிரெட்டி நிற்கிறாரு. நாகிரெட்டி பையன் அதை பதிவு பண்ணுறாரு. தேம்பி தேம்பி அழுகிறார். ஏன் அழுகிறாரு, இந்த மக்கள் நம்ம மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே, இவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த கும்பலை வச்சு ஏமாற்ற போகிறோமா, தனக்கு பின்னால் யார் வருவா, எல்லா போலி அரசியல்வாதி பூரா வருவான், பொறுக்கி திங்கிறவன் பூரா வருவான்.
கட்ட பஞ்சாயத்து பூரா வருவான். இவர்களை வைத்து இந்த மக்களை இப்படியா காப்பாற்ற போகிறோம், இந்த மக்கள் நம்மளை இப்படி அப்பாவியாக நம்புறானேன்னு தேம்பி தேம்பி சினிமா தியேட்டர் மாடியில் அழுகிறார். இதுதான் அவர் இந்த மக்களை பரி பரி பரிசோதனை செய்து பார்த்த இடமே ஒரு தியேட்டர் தான். சரியா? அதன் பிறகுதான் அவர் திமுகவில் நீடிக்க முடியாதுன்னு முடிவுக்கு வர்றார். முடிவுக்கு வருவதற்கு இன்னொரு காரணம் உண்டு. என்ன காரணம்னா, திமுகவில் இருந்த காலத்தில் எம்ஜிஆர் ரசிகர்கள் மன்றம் பூரா ரசிகர் மன்றம் வைக்கிறான். அப்படி ரசிகர் மன்றம் வைக்கிற பொழுது கருணாநிதி சூது, சூழ்ச்சி, வஞ்சகம் இது மொத்த உருவம். இந்த கருணாநிதி என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆருக்கு கையே எடுத்து எம்ஜிஆர் கண்ணையே குத்துறாரு. எப்படின்னா, கட்சி கிளையே பிளவுபடுது. கட்சிக்காரன் திமுக மன்றம், அண்ணா மன்றம் வச்சுருக்கான். அதுக்கு போட்டியாக அதே பகுதியில் எம்ஜிஆர் மன்றம்னு வைக்கிறான். அதிகாரம் எம்ஜிஆர் மன்றத்துக்கு அண்ணா மன்றத்துக்கா? அண்ணா மன்றமும் திமுக காரன் தான், எம்ஜிஆர் மன்றமும் திமுக காரன் தான். அப்போது இந்த எம்ஜிஆர் மன்றத்தை கலைக்கணுங்கிறார். காரணம், காங்கிரஸுக்கு எதிராக திமுக பலவீனமாக போயிடும். அப்பாவியா எம்ஜிஆர்கிட்ட இதை எம்ஜிஆர்கிட்ட சொன்ன பிறகு எம்ஜிஆர் இதை அப்பாவியாக நம்புகிறார். நம்பி என்ன பண்ணுறாரு, கட்சியெல்லாம் எம்ஜிஆர் மன்றத்தை பூரா கலைச்சிருக்குன்னு எம்ஜிஆர் வாயிலேயே ஒரு அறிக்கையை விடுறாரு. அறிக்கையை விட்ட பிறகு நீங்கள் இப்போ இருக்கார்ல நம்ம எம்ஜிஆர் பெருந்தொண்டன் சைதையார், மருதூர் போய் எம்ஜிஆர் வாழ்ந்த வீட்டை விலைக்கு வாங்கி எம்ஜிஆர் ஞாபகமாக இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் பேரை உச்சரித்து கொண்டு இருக்கிற ஒரு ஆள் யார்? ஒருவர் சைதை தான். அவர் அந்த மேடையில் அறிவிச்சிட்டு கீழே வர்றார். கீழே வந்த உடனே ஓடி போய் சொல்கிறார், தலைவரை தப்பு பண்ணிட்டீங்கிறார். முடிச்சு பார்க்குறாரு, என்னன்னு கேட்குறாரு. எம்ஜிஆர் மன்றம் கலைக்கப்பட்டால் நம்முடைய அடையாளங்கள் அழிக்கப்படும், தடயங்கள் மறைக்கப்படும், தப்பு பண்ணிட்டேங்க தலைவரேங்கிறாரு. அப்படியே யோசிச்சுட்டே காரில் போகிறார். காரில் போய் அன்னைக்கு எம்ஜிஆருக்கு விசுவாசமான ஆட்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கேட்குறாரு, இப்படி ஒரு செய்தி இருக்கே உண்மையாங்கிறார். உண்மை, 100க்கு 100 உண்மை, 100க்கு 100 உண்மை. அப்பத்தான் அவர் யோசிக்கிறார். யோசிக்க வைத்தவர் நீங்கள் இப்போ சைதையார். சார், யோசிக்க வைத்ததோடு மட்டுமல்ல, கருணாநிதி ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு, எம்ஜிஆர் மன்றங்களை கலைத்ததன் மூலம் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று சித்தம் கலங்கியவர்கள், மூல கலங்கினவன் பூரா இப்படி ஒரு செய்தியை பரப்புகிறார்கள். அவர்கள் பூரா எலுமிச்சங்காயை தேய்ச்சி குளிங்க, கொஞ்சம் மூளை குளிர்ச்சி அடையும். இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். பேசிய பிறகு சைதையார் என்ன பண்ணுறாரு, எலுமிச்சங்காய் மாலையை கட்டிட்டு போகிறார். எங்கே? சைதாப்பேட்டையில் ஒரு கூட்டத்துக்கு போய் அன்றைக்கெல்லாம் தலைவர் பேசுனா கட்சிக்கு நிதி கொடுக்குறவன், சால்வை போடுறவன், அது ஒரு பெரிய க்யூவாக நிற்பான். அப்போது சைதை என்ன பண்ணுறாரு, நேராக போய் மைக்கை பிடிச்சி சித்தம் கலங்கியவர்களுக்கு தேய்த்து குளிப்பதற்காக எலுமிச்சங்காய் மாலைன்னு கருணாநிதிக்கு போடுறாரு. அடித்து துவைச்சி காய வச்சிடறானுங்க. யார? முதல் தாக்குதல் திமுகவினரால் எம்ஜிஆர் தொண்டன் தாக்கப்படுகிற நிகழ்ச்சி, முதல் நிகழ்ச்சி சைதையார் தான். முதல் பலிகடா சைதை தான். காவல் நிலையத்தில் அடித்து இப்படி இருந்திருக்குன்னு பாருங்க அந்த தாக்குதல். ஆளுங்கட்சி, முதலமைச்சர் எலுமிச்சங்காய் மாலை குடி போட்டா அவ்வளவு விசுவாசமிக்க இளைஞன். சின்ன வரலாறுலாம் இல்லை அவருக்கு, பெரிய வரலாறு. அவர் நினைச்சா 100 ஜேபிஆர் ஆகிருக்கலாம், 100 ஜெகத் ரட்சகர் ஆகிருக்கலாம், 100 வேல்ஸ் ஆகிருக்கலாம், 100 வேல்ஸ் ஆகிருக்கலாம், 100 ஏசி சண்முகமாக இருக்கலாம். ஏன்டா இந்த காசு கொடுத்து கல்வியை காசுக்கு விற்பதை நான் எம்ஜிஆரும் சொல்லலை, நானும் விரும்பலை. இந்த தேர்தலில் 5 கோடி ரூபாய் கொண்டு இறக்கி வைக்கிறாரு சைதை வீட்டில். யார்? எடப்பாடி. ஜெயிச்சு வாயான்னு என் தலைவன் இன்னும் காசு கொடுத்து ஹோட்டலாக வாங்க சொல்லையா, என்னை ஆளை விட்டுன்ட்டார்.
அதான் நீங்கள் எம்ஜிஆர் உருவாக்கி அத்தனை பேரும் நீங்கள் சைதையாரை போல இருந்தால் இந்த தமிழ்நாடு இந்தியாவில் மட்டுமில்ல உலகத்திலே யாரும் அடிச்சிருக்க முடியாது. எம்ஜிஆர் பேரை சொல்லி வளர்ந்த அத்தனை பேரும் சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரனாக மாறிட்டான். நீங்கள் ப்ளஸ்ஸு பாதி மைனஸ் பாதி. அப்போ எம்ஜிஆர் என்ன முடிவு பண்ணாருன்னா, இந்த திரைப்படம் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய சிறப்பு மரியாதை இதெல்லாமே நமக்கு இந்த மக்கள் அரசியலில் அங்கீகரித்து விட்டார்கள். அரசியலில் நீங்கள் சினிமாவில் செய்த அந்த அறச்செயலை அரசியலிலும் செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். 72ல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77ல் முதலமைச்சர். இதற்கு அவர் போட்ட விதை திமுக ஆரம்பித்தது 1949. 49 சில காலம் காங்கிரஸில் இருக்காரு, அப்புறம் திமுகவுக்கு வந்துடுறாரு. வந்த பிறகு அவருடைய அத்தனை உழைப்பும் அத்தனை அவருடைய அந்த திரைப்பட துறையில் வந்த செல்வங்கள் பணம் எல்லாம் எதுக்கு செலவு பண்ணார்? இந்த திமுகவை வளர்ப்பதற்காக செலவு பண்ணார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு தாயகம் காப்பது கடமையடா. இப்படி தத்துவ பாடல்களை சினிமாவில் சொல்லி அதை இந்த நாட்டில் மிகப்பெரிய எழுச்சியாக மாற்றியவர் எம்ஜிஆர் தான். நீங்கள் எம்ஜிஆரை கருணாநிதி மலையாளி, கண்டியில் பிறந்தவர், எங்கள் இலங்கை கண்டியில் இப்படி எதுதோ சொன்னார். ஆனால் இந்த மக்கள் எம்ஜிஆரை தத்தெடுத்து கொண்டார்கள். என்ன காரணம்? எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் இந்த பாவி மக்களை ஏமாற்றக்கூடாது, இவர்களை ஏமாளி என்று நினைக்கக்கூடாது என்று முதலில் நினைத்த மனிதனும் எம்ஜிஆர் தான், கடைசியாக நினைத்த மனிதனும் எம்ஜிஆர் தான். இதுதான் எம்ஜிஆருடைய சினிமா. அப்படியே அரசியலுக்கு வந்துருச்சு, அப்படியே அரசியலுக்கு வந்துருச்சு. எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் சம்பாதிச்ச பணத்தை அத்தனையும் அந்த சக தொழிலாளிகளுக்காக செலவு பண்ணார். தானம் தர்மம், இலவசம், இப்படி செலவு பண்ணார். பெரிய சொத்துக்களோ கொடநாடுகளோ, ஆசியாவில் இப்போ 26வது கோடீஸ்வரனோ, இப்படி எதுவுமே அவர் சேர்த்துக்கல. காரணம், இந்த மக்கள் நம்ம கொடுத்தா நீயே எடுத்துட்டு போன. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவர் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே கூட இருக்கவங்களுக்கு நிறைய பேர் செலவு பண்ணுவாங்க. நீங்க எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வர்றார். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு வந்து சொல்றாரு, நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன். அப்போ எம்ஜிஆர் பார்க்குறாரு, நாங்கள்லாம் சாதாரணமாக இருந்த காலத்தில் நீங்கள்லாம் பெரிய நாடகத்தில் ராஜபாட்டு நடித்து எங்களுக்கெல்லாம் பெரிய சீனியர், ஏன் வறுமையில் இருக்கீங்க? எது சம்பாதிக்கல, விட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என் பிள்ளைக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சு அது வாழ்ந்துருச்சுன்னா நான் இந்த உடல் மோட்சத்துக்கு போயிருக்கிறார். இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் பார்த்துக்கொள்வேன், பெண் பிள்ளை நான் பார்த்துக்கிறேங்கிறார். அப்போ என்ன இல்லை, எனக்கு இப்போ ஆறாத கவலை, நான் திருமணம் ரொம்ப காலம் கழித்து தான் பண்ணேன், என் பிள்ளையுடைய வாழ்க்கையை என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அவளுக்கு, இந்த கவலை தான் என்னை உறுத்தி என்னை இப்படி உருக்கிருச்சுங்கிறார். கவலைப்படாதே, நான் பார்த்துக்கிறேன். அவர் வீட்டு முகவரி வாங்கிக்கன்னு உதவியாளர்கிட்ட சொல்கிறார். உதவியாளர்கிட்ட சொல்லி வீட்டுக்கு கல்யாண ஏற்பாட்டுக்கான அத்தனை சீரு சிரத்தி மண்டபம், பட்டு புடவை, மாப்பிள்ளைக்கு பட்டு வெட்டி, பட்டு சட்டை, நகை வகை பணம் எல்லாம் போய் இறங்கிருச்சு. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் போய் இறங்கிருச்சு. அமைச்சர் முத்துச்சாமியிடம் இந்த பொறுப்பை கொடுத்துட்டார். இந்த பெண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் போய் எம்ஜிஆர் வீட்டில் எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு அவசரமாக க்யூவில் நிற்கிறாங்க. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் புறப்படும்போது மேலே மாடியில் முக்கியமான மந்திரிகள், அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ்கள், ஐபிஎஸ்களை பார்ப்பார். கீழே எம்எல்ஏக்கள், செயலாளர்கள், மாவட்டங்கள்ட்ட எல்லாம் பார்ப்பார். பொதுமக்கள் க்யூவில் நிற்பான், அவனையும் கூப்பிட்டு அத்தனை பேரையும் பார்ப்பார். பொதுமக்களாக இந்த கல்யாண வீட்டு நபருக்கு அவர் மனைவியும் அவரும் நிற்கிறாங்க. கல்யாண வேலையை போய் பாருன்னு சொன்னால்
இங்கே ஏன் கியூவில் நின்றுருக்கிறீன்னு கேட்குறாரு. நீ மேலே வர வேண்டியதான் என்ன பார்க்குறக்கு யார் தடுத்தா? நீ கல்யாண வீட்டில இருக்கணுங்கிறாரு. அழுதுட்டு சொல்கிறாரு, என் பொண்ணுக்கு 8 வயசு தான் ஆச்சு. 8 வயசு தான் இருக்கு. ஆனா அவர் வந்து கல்யாணம் நினைச்சு ஃபுல்லா உதவி பண்ணியிருக்காரு. ஓகே, விசாரிக்க கூட இல்ல. பாருங்க எம்ஜிஆர். இந்த 3 எழுத்துக்கான மந்திர சக்தி புரியுதா? புரியுது. ஏப்பா நீதானே என் புள்ள அது எதிர்காலத்துல சொன்ன தலைவா. தெளிவா சொல்லிருக்க வேண்டியது. என் புள்ள கவலைதான், நான் இப்படி தேஞ்சு போயிட்டேன். நீ சொன்ன உடனே கல்யாணத்துக்கு புள்ள ரெடியா இருக்கா, அதனாலதான் நீ கவலைப்படுற புருஷன் கொஞ்சாதி நினைச்சு நான் எல்லாத்தையும் இறக்கி வச்சேன். அது அப்படியே அங்கேயும் இருக்கட்டும். அது பாதுகாத்து வை, நானும் இருப்பேன், சிறப்பாக செஞ்சிடலாம். அப்போ இது போன்று ஒரு மனிதனுடைய கவலையை ஒரு வரியில் தெரிவித்தா அவருடைய வாழ்க்கையே வளமாக்குகிற வசந்தமாக்குகிற வித்தையை கற்றவர் தான் எம்ஜிஆர். அப்போ எப்படி இன்னைக்கு இந்த மக்கள் நீங்க இந்தியாவிலேயே காந்தியை கொண்டாடுவதை தவிர, காந்தி எவனும் வீட்டில் கொண்டாடுறதெல்லாம் இல்லை. உலகத்திலேயே தேசிய தலைவன் பிரபாகரனை ஈழத்தமிழன் கொண்டாடலாம் வீட்டில். அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு சேரிகள் மட்டுமல்ல, நீங்கள் கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட உழைக்கிற மக்கள் இன்னும் என்ன பண்ணுறான், எம்ஜிஆருடைய பிறந்த நாள் நினைவு நாளில் போட்டா வச்சு சூடஞ்சாம்பிராணி ஊதுபத்தி தேங்காய் பழம் வச்சு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பாட்டு பாடுது. இவனுக்கு என்ன எடப்பாடி மணியாடு அனுப்பிச்சாரா? வேலுமணி போய் பணம் கொடுத்தாரா? இல்லை ஜெயலலிதா தான் ஏதாவது டெபாசிட் போட்டு வச்சுட்டு போச்சா? இல்லை. அவனுடைய இதயத்துக்குள்ள என்ன ஆயிருக்கு? டெபாசிட் ஆயிருக்கு. எல்லாருமே பச்சை குத்தி இருப்பாங்க, பச்சை குத்தி இருப்பான். அதாவது நீங்க உலகத்திலேயே இப்படி நீங்க உலகம் என்பது நான் யோசிச்சு தான் சொல்றேன். பல தலைவர்களை இந்த உலகம் கண்டிருக்கு. காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸு, சேக்குவாரா, இப்படி பல தலைவர்களை கண்டிருக்கு. ஆனால் நான் தமிழ்நாடு மட்டும்தான் பல தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதாவது காமராஜருக்கு பிறகு, பெரியாருக்கு பிறகு மக்களை ஊடுருவிய ஒரு தலைவன் எம்ஜிஆர் தான். நீ காமராஜுக்கு இணையா யாருமே சொல்ல முடியாது. 2 தலைவன் தான். காமராஜ் ஒரு அரசியல் தலைவன், சமூக தலைவன் தந்தை பெரியார். தன்னுடைய 95வது வயது வரை மூத்திரப்பைய கையில் எடுத்து கடைசி கூட்டம் டி நகர் கூட்டம் செலவு வச்சிருக்கான். இந்த மக்களுக்காக கடைசி மூச்சு காற்றை கூட மக்களுக்காக சிந்தித்தவன பெரியார் தான். அதுக்கு பின்னாடி யாரும் இல்லை. அந்த காலகட்டத்திற்கு பிறகு அடுத்து காமராஜ், பைரவா பைரவா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ, கரண்ட் வீணா எரியுதியா, ஒரு குண்டு பல்பு. இப்படி சொன்ன காமராஜர், பெரியார் எல்லாம் 72ஓட முடிஞ்சு போச்சு, 73ஓட முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு நீங்க அந்த 2 பேருடைய ஆதர்த்த சக்தி, அந்த ஆதர்ஷ சக்தி எம்ஜிஆர் தான். ஏன்னா மக்கள் ஏற்றுக்கொண்டான். மக்களை ஏமாற்றாத 2 பேர் பெரியார், காமராஜர். பெரியார், காமராஜர் 2 பேரை கலவை செய்த ஒரு ஆள் தான் எம்ஜிஆர். நம்ம இது இயற்கையாக பார்க்குறோம். இது ஒன்று நம்ம செயற்கையாகவோ அல்லது அரசியல் அதிகபட்சமான செய்தி அல்ல. இது யதார்த்தமான செய்தி. அதே மாதிரி அவருக்கு சட்டு சட்டுன்னு கோவம் வரும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நடிகர் ரஜினிகாந்தை கூட அடிச்சிருக்காரு அவரோட பண்ணை வீட்டில் இருந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? எந்த அளவுக்கு உண்மையா? இல்லை, சண்டை நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்கள் மலிவான செய்தி வருகிறது, அது காரணம் அல்ல. அது காரணம் அல்ல. அதாவது ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஒரு உச்சபட்ச நட்சத்திரம், வளர்ந்து வருகிற நடிகர். எம்ஜிஆர் காலத்தில் திரைப்படம் முழுக்க அவர் கட்டுப்பாடு தான் இருந்தது. ஆமாம், திரைப்படம் அவர் கட்டுப்பாடு தான் இருந்தது. ரஜினியோடு மோதிய நீங்கள் நிருபர் ஜெயமணி எனக்கு நெருங்கிய நண்பர். ஓகே, ஜெயமணி இறந்துட்டார், எனக்கு நெருங்கிய நண்பர். ஜெயமணி தான் ரஜினியை பற்றி அவர் நடத்துகிற பத்திரிகை பேர் மூக்குத்தி. அந்த மூக்குத்தி பத்திரிகையில் ரஜினியை ஏடாகூடமாக எழுதுகிற நபர் அந்த ஜெயமணி எழுதுவார். ஜெயமணி
யாருடைய ஆளுன்னா ஜேபிஆருடைய ஆள். ஜேபிஆரோட. ஓகே. ஜேபிஆர் இந்த ஜெயமணியை வைத்து தான் ஒரு பல படம் பூஜை போட்டு படம் எடுத்தார். ஜெயமணி ஜேபிஆர் கட்டுப்பாட்டில் இருந்தார். அவரே எனக்கு சொல்லியிருக்கார். அவர் மரணம் அடைகிற வரை எனக்கு நெருங்கிய நண்பர். அப்போ ஜெயமணி தான் ரஜினியை பக்கம் பக்கம் எழுதுவார். அப்படி பக்கம் பக்கமாக நீங்கள் கான்ட்ரவர்சி எழுதுனா அந்த காலத்துலேயே 3 லட்சம் 4 லட்சம் பத்திரிக்கை விற்கும் அப்போவே. ஏன்னா வந்த செய்தி, விசாரித்த உண்மை, இதான் ஒரு தலைப்பு. ஓகே. இது ஒன்று வச்சே ஓட்டுவாங்க. 4 பக்கம் இருக்கும். எல்லார பற்றியும் அது செய்தி அது இருக்கும். அப்போ ரஜினிகாந்த் தான் ஜெயமணியை காரேஜி கொல்ல போகிறார். அதில் ஜெயமணி தப்புறாரு. ஜெயமணி போய் எம்ஜிஆர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. எம்ஜிஆர் கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்கிறார். இதுதான் இது சாதாரணமாக நடந்த நிகழ்ச்சி தான். இதை வந்து திரைத்துறையோடு அப்படிலாம் இல்லை. அதாவது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறையை அவருடைய மரணமடைகிற வரை அவர் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைப்பா. அது இயற்கை தானே, எல்லாருமே நினைப்பாங்க. இப்போ ரஜினி அதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதே போலதான் எம்ஜிஆர் திரைப்படத்துறையை, திரைப்பட சார்ந்த விஷயங்களை அதிக ஆர்வம் செலுத்துவார். அதில் நடந்ததான் அந்த ரஜினியுடைய நிகழ்ச்சி எல்லாமே. ஓகே சார். இந்த நேர்காணல் நிறைய விஷயங்களோட பகிர்ந்துட்டீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த கல்யாணம் மேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ரொம்பவே எதிர்பார்க்கவே இல்லை. நானே நம்பி ஓகே பண்ணியிருக்காருன்னு பார்த்தா 8 வயசு குழந்தைன்னு சொல்லவும் ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய நேர்காணல் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் சார். நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.